ஸ்ரீநாராயண குருதேவனுடைய பிறந்த நாள் விழா 170வது ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது எல்லா வருஷமும் தமிழ் மாதம் ஆவணி மாதம் சதய நட்சத்திரம் அன்னைக்கு நடைபெறும். அதே போன்று இன்றைக்கும் 170வது பிறந்த நாள் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நூற்று 70வது குரு ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு கோயம்புத்தூர் ஸ்ரீ நாராயண மிஷன், ஸ்ரீ நாராயண குரு கல்வி அறக்கட்டளை மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ நாராயண குரு அறக்கட்டளை ஆகியவை இணைந்து ஆகஸ்ட் 18, 19 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் விமரிசையாக கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு ஜூலை 20, 2024 சனிக்கிழமையன்று 10 மணி அளவில் கட்டுரை போட்டி நடத்தப்பட்டது. இப்போட்டியானது ஸ்ரீ நாராயண மிஷன் வளாகம் சாய்பாபா காலனி, ஸ்ரீ நாராயண மிஷன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி குனியமுத்தூர் மற்றும் ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரி கேஜி சாவடி ஆகிய 3 இடங்களிலும் நடைபெற்றது. ஸ்ரீ நாராயண மிஷன் தலைவர் TS ஹரிஷ்குமார், பொதுச் செயலர் வேலாயுதன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். பல்வேறு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளைச் சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். அனைத்து மாணாக்கர்களும் ஆர்வமுடன் பங்கேற்று ஸ்ரீ நாராயணகுரு அவர்களை பற்றியும் அவரது கொள்கைகளை பற்றியும் ஆங்கிலம், தமிழ், மலையாளம் ஆகிய மொழிகளில் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இவ்விழாவில் ஒருங்கிணைப்பாளர் N மோகனன் போட்டியை சிறப்பாக வழிநடத்தினார். இதுகுறித்து ஹரிஷ்குமார் தெரிவிக்கையில், ஒவ்வொரு ஆண்டும் குரு ஜெயந்தி விழா மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடுவோம். இந்த ஆண்டு 170வது குரு ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு 3 நாட்கள் கொண்டாட உள்ளோம். ஒவ்வொரு பிரிவிலும் வெற்றி பெறும் மாணவ மாணவியர்களுக்கு வருகின்ற ஆகஸ்ட் 20ஆம் தேதி குரு ஜெயந்தி விழாவில் பரிசுகள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அறுபத்தஞ்சு வருஷமாக கோவை மாநகரில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த 40 வருடங்களாக கல்வித்துறையில செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். கோயம்புத்தூர்லேயே முதல் செல்ஃப் பைனான்சிங் பாலிடெக்னிக் ஸ்ரீ நாராயணகுரு பாலிடெக்னிக் ஆகும். அதற்கு பிறகு 1993 ஸ்ரீ நாராயணகுரு காலேஜும், 1990 நாராயண மிஷன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும், 2002 நாராயண மிஷன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலும் நாங்கள் நிறுவி இங்கிருந்து ஆயிரக்கணக்கான குழந்தைகள் படித்து வெளியேறி இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நல்ல ஒழுக்கமான ஒரு கல்வி கொடுத்திருக்கிறோம் என்ற ஒரு ஒரு ப்ளஷர் தான் எங்களுக்கு உள்ளது. இப்போ நம்ம ஸ்கூல்ல வந்துட்டு போனது நீட்ல இந்த இயர் நீட்ல ஜெயஸ்ரீன்னு சொல்லிட்டு ஒரு மாணவி வந்து நீட்ல இது பண்ணியிருக்காங்க. ஆமா. அப்போ அவங்க நம்ம ஸ்கூல்ல எப்ப இருந்து நீங்க படிச்சாங்க அப்படின்றத ஏதாவது சொல்லுவாங்க?
அவங்க நம்ம இந்த பிரான்ச்ல தான் படிச்சாங்களா? இந்த ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. இந்த பிரான்ச் நம்ம ஆரம்பிச்சது வந்து 2002. இப்ப 22 வருஷத்துல இந்த மாதிரி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வேற எது காலேஜஸ் போனவங்க அச்சீவரா இருக்காங்க அந்த மாதிரி யாராவது வந்திருக்காங்களா? இன்னைக்கு வர்றது கிடையாது. ஆனா அச்சீவர்ஸ் எல்லா காலேஜ்லயும் பார்த்தா எங்க குழந்தைகள் தான் லீடர்ஸா இருப்பாங்க. ஏன்னா லீடர்ஷிப் கெப்பாசிட்டி நாங்க இங்க ஜாஸ்தி சொல்லி கொடுக்குறோம். நிறைய கிளப் ஆக்டிவிட்டிஸும் நிறைய இந்த நாராயணகுரு யூத் கிளப்ங்கிற ஒரு ஆக்டிவிட்டியும் நம்ம இங்க நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம மாணவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது 170வது ஆண்டு விழா. இந்த 170வது ஆண்டு விழா 170 வருடங்களுக்கு முன்னாக பிறந்த நாராயண குருதேவர் அன்றைய சூழ்நிலையில் இருந்த தீண்டாமை மற்றும் ஜாதி வேற்றுமை அதையெல்லாம் ஒழித்து கொண்டு எல்லோரும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு மனிதத்தம் உடைய மனிதர்களே, எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறவங்க, எந்த விதமான வேற்றுமையும் இருக்கக்கூடாது என்று அவர் கூறினார்கள். அதை நாங்கள் இந்த இன்றைய சமூகத்திற்கு எடுத்துக்காட்ட நாம் விரும்புகிறோம். മോഹനൻ ശ്രീനാരായണ മിഷന്റെ ജോയിന്റ് സെക്രട്ടറിയും ഈ ഗുരുദേവന്റെ 170ാം ജന്മദിന ആഘോഷവേളയിൽ ചതയ ദിനത്തിന് ആഘോഷിക്കപ്പെടുന്ന ജന്മദിനത്തിന് മുന്നോടിയായി നടക്കുന്ന എസ്എ കോമ്പറ്റീഷൻ പരിപാടികളാണ് ഇന്നിവിടെ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. ഏതാണ്ട് 5 സ്കൂളുകളിൽ നിന്ന് 800-ലധികം കുട്ടികൾ പങ്കെടുക്കുന്ന ഒരു പ്രോഗ്രാമാണ്. ഗുരുദേവനെ പറ്റി അറിയുവാനും ഗുരുദേവൻ ആരാണ്, ഗുരുദേവൻ എന്ത് ചെയ്തു, സമൂഹത്തിന് ഗുരുദേവൻ ചെയ്ത നന്മകളെ പറ്റി കുട്ടികളിൽ കൂടി അറിയുവാൻ വേണ്ടിയുള്ള ഞങ്ങളുടെ ഒരു എളിയ ശ്രമമാണ് ഈ എസ്എ കോമ്പറ്റീഷനിലൂടെ ഞങ്ങൾ ഉദ്ദേശിക്കുന്നത്. കഴിഞ്ഞ 64-65 വർഷത്തോളമായി കോയമ്പത്തൂരിൽ പ്രവർത്തനം ആരംഭിച്ചിരിക്കുന്ന ശ്രീനാരായണ മിഷന്റെ കീഴിൽ 2 വിദ്യാലയങ്ങൾ, സരസ്വതി ക്ഷേത്രങ്ങൾ, ഒരു പോളിടെക്നിക്കൽ കോളേജ്, എഡ്യൂക്കേഷൻ ട്രസ്റ്റിന്റെ കീഴിൽ ഒരു ആർട്സ് ആൻഡ് സയൻസ് കോളേജ് എന്നിവ പ്രവർത്തിക്കുന്നുണ്ട്. വളരെ നല്ല രീതിയിൽ പ്രവർത്തിക്കുന്ന ഈ വിദ്യാലയങ്ങളിൽ ഏതാണ്ട് എല്ലാം 3000-ലധികം കുട്ടികൾ പഠിക്കുന്നുണ്ട് കോളേജ് സ്കൂൾ ലെവലിൽ. ഞങ്ങൾ ഇവിടെ വർഷാവർഷം ഗുരുദേവന്റെ ജയന്തി വളരെ വിപുലമായ പരിപാടികളോടുകൂടി ആഘോഷിക്കുന്നു. ഈ വർഷത്തെ ജയന്തി ആഘോഷത്തിന്റെ മുന്നോടിയായിട്ടുള്ള എസ്എ കോമ്പറ്റീഷൻ പരിപാടിയാണ് ഇന്നിവിടെ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. ഏതാണ്ട് അത് പരിസമാപ്തിയിലേക്ക് എത്തിയിരിക്കുകയാണ്. ഇനിയോ എല്ലാ കുട്ടികളെയും 5-6 സ്കൂളുകളിലെ കോയമ്പത്തൂരിലെ വിവിധ വിദ്യാലയങ്ങളിൽ, ഗണപതി CMS ഹയർ സെക്കൻഡറി സ്കൂള്, വിദ്യാമന്ദിർ ഗണപതി, ധർമ്മശാസ്ത്ര മെട്രിക്കുലേഷൻ ഹയർ സെക്കൻഡറി സ്കൂള്, TV ശേഖരൻ മെമ്മോറിയൽ സ്കൂള് എന്നിങ്ങനെയുള്ള വിവിധ വിദ്യാലയങ്ങളിലെ വിദ്യാർത്ഥികളെ പങ്കെടുപ്പിച്ചുകൊണ്ട് ഈ മാസം 27-ാം തീയതി നടത്താൻ നിശ്ചയിച്ചിരുന്ന സ്പോർട്സ് കോമ്പറ്റീഷൻ അടുത്ത 10-ാം തീയതിക്ക് കാലാവസ്ഥ പ്രതികൂലമായതുകൊണ്ട് അടുത്ത 10-ാം തീയതിയിലേക്ക് മാറ്റിവെച്ചിരിക്കുകയാണ്. അതിലും ഏതാണ്ട് 1000-ഓളം വിദ്യാർത്ഥികൾ പങ്കെടുക്കുന്നുണ്ട്. എല്ലാ വിദ്യാർത്ഥികളും ഗുരുദേവനെ പറ്റിയുള്ള അറിവ് വിദ്യാർത്ഥികൾ പകർന്നു കൊടുക്കാനുള്ള ഒരവസരമായിട്ടാണ് ഈ മത്സരങ്ങളെല്ലാം കാണുന്നത്. ശ്രീനാരായണ മിഷന്റെ എല്ലാ പരിപാടികളിലും വളരെ ആത്മാർത്ഥമായി സഹകരിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന സ്കൂളുകൾക്കും സ്കൂൾ മാനേജ്മെന്റുകൾക്കും വിദ്യാർത്ഥികൾക്കും സ്റ്റാഫുകൾക്കും നന്ദി കൂടെ ഈ അവസരത്തിൽ അറിയിക്കുകയാണ്.